ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு ரிஷபராசி நேர்களுக்கான பதிவு. ஜாதகம் பார்க்கணும், இல்ல பொருத்தம் பார்க்கணும், ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எனக்கு கிளியர் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னை சுத்தி இருக்கு, எதனால நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி இது நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எக்கச்சக்க சந்தேகங்கள் நமக்கு இருக்கும் இல்லையா? அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்கள் நம்ம சிருஷ்டி ஒளியில இருக்காங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்டா சாய் பாலாஜி அவர்களை நீங்க மீட் பண்ணி உங்க ஜாதகத்தை காமிச்சு உங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். மூலிகைகளும் உங்களுக்கான ஸ்டோன் கற்களும் நிறைந்த தாயத்து சில்வரால நம்ம சிருஷ்டி ஒளியில கொடுத்துட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க வெள்ளி தாயத்துங்க. இந்த தாயத்தை ரிஷபராசி நேர்கள் பயன்படுத்தும் பொழுது உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் அத்தனையும் கலர் கயிறை பயன்படுத்தி இந்த தாயத்தை நீங்க அணிஞ்சுக்கும் பொழுது உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் தடங்கல்கள் இது எல்லாமே தவிடு பொடியாகி உங்க லைஃப்ல நிறைய நல்ல மாற்றம் ஏற்படும். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, ரிஷபராசி நேர்களுக்கான பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்கள் ஒரு சூப்பரான 4 குட் நியூஸ் ரிஷபராசி நேர்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள ஃபேஸ் ரீடிங் போயிட்டு இருக்கு, அதனால அவரால் வீடியோல பேச முடியல. சரி நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்க இது. இந்த 4 விஷயத்த ரிஷபராசி நேர்களான நீங்க செய்யும் பொழுது உங்க லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த 4 குட் நியூஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப் தினம் தினம் அன்றாட வாழ்க்கையில அந்த விஷயங்களை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்க லைஃப்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் இருந்தா கடன் அடையும், நல்ல ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே ஒரு சோம்பேறித்தனம், ஒரு டயர்ட்னஸ் எனக்கு இருக்கு, என்னால சுறுசுறுப்பா எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். அந்த 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டி ஒளியில நிறைய பரிகார பூஜை பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயும் வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல மறைமலை நகர்ல லேண்ட்மார்க்கா இருக்கக்கூடிய நம்ம சிருஷ்டி ஒளிக்கு டைரக்டா வரணும் அப்படின்னு நினைச்சாலும் நேரடியா வந்து இங்க இருக்கக்கூடிய பரிகார பூஜை பொருட்களை பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல பொருத்தம் பார்க்கணும், ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எனக்கு கிளியர் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னை சுத்தி இருக்கு, எதனால நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி இது நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எக்கச்சக்க சந்தேகங்கள் நமக்கு இருக்கும் இல்லையா? அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்கள் நம்ம சிருஷ்டி ஒளியில இருக்காங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்டா சாய் பாலாஜி அவர்களை நீங்க மீட் பண்ணி உங்க ஜாதகத்தை காமிச்சு உங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். ஓகே, இப்ப நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கான அந்த 4 குட் நியூஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுல முதல் நற்செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பயன்படுத்த வேண்டிய மூலிகை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில தினம் தினம் இந்த மூலிகையை, இந்த பர்டிகுலர் மூலிகைகளை நீங்க பயன்படுத்துறதால உங்க லைஃப்ல நிறைய நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். அதுல முதல் இடத்தை பிடிக்கிறது புதினா இலைகள். புதினா நம்ம புதினா சட்னில யூஸ் பண்ணுவோம், இல்ல மின்ட் ஜூஸ் குடிப்போம். இந்த மாதிரி புதினா இலைகளை பயன்படுத்துவோம். அதை நீங்க அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 4 தடவையாவது புதினா இலைகளை நீங்க பயன்படுத்தும் பொழுது, ரிஷபராசி நேயர்கள் பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். யூஸ்வலா புதினா இலைகளை யார் யூஸ் பண்ணாலுமே புத்துணர்ச்சி கிடைக்கும் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ரிஷபராசி நேயர்களுக்காகவே பிரத்யேகமான மூலிகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா புதினா இலைகள். அதே மாதிரி ரோஸ் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ சுக்கிரனுக்கு பிரீத்தி அப்படின்னு ரோஸை சொல்லலாம். ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே நல்ல ஒரு அழகு, வசீகரம், ஒரு படோபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரோஸை நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த சுக்கிரத்தன்மை உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ அடிக்கடி ரோஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்போ பூ யாருமே வைக்கிறது இல்லை, இருந்தாலும் ரோஸ் வாங்கி நீங்க பயன்படுத்தும் பொழுது, இல்லை உங்க பேக்லயாவது ஒரு மலர் ரோஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் பொழுது, இல்லை இறைவனுக்கு நீங்க பூக்கள் கொடுக்கும் பொழுது ரோஸ் வாங்கி, நிறைய பன்னீர் ரோஸ்லாம் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி பன்னீர் ரோஜாக்களை வாங்கி இறைவனுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது சுக்கிரத்தன்மை அப்படின்றது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்போ பணம் அப்படின்றது அபரிவிதமா உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிஷபராசிக்கு 2வது குட் நியூஸ் சொல்லிட்டேன். 3வது நற்செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மூலிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டி வேர்.
வெட்டி வேற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தும் பொழுது, வெட்டி வேற தண்ணியில போட்டு இப்ப அடிக்கிற வெயில்ல சில்லுன்னு பானை தண்ணி வச்சு வெட்டி வேர் போட்டு நீங்க குடிக்கும் பொழுது உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலைகள், இந்த தேவையில்லாத எண்ண அலைகள் வந்து குறையும் அப்படின்னு இருக்கு. வெட்டி வேற எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பர்டிகுலரா ரிஷபராசி நேயர்கள் யூஸ் பண்ணும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படும். அதே மாதிரி இறை விக்கிரகங்களுக்கு வந்து சின்ன சின்னதா வெட்டி வேர் மாலை கிடைக்குது. அதெல்லாம் வாங்கி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இறை விக்கிரகமா இருந்தாலும் சரி, இல்ல போட்டோ ஃப்ரேமா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஸோ வெட்டி வேற யூஸ் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் மேல 4வதா இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நற்செய்தி, அன்றாட வாழ்க்கையில இதை நீங்க பயன்படுத்தும் பொழுது நல்ல முன்னேற்றம் உங்க லைஃப்ல ஏற்படும். அதுதான் இந்த தாயத்து. மூலிகைகளும் உங்களுக்கான ஸ்டோன் கற்களும் நிறைந்த தாயத்து சில்வரால நம்ம சிருஷ்டி ஒளியில கொடுத்துட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க வெள்ளி தாயத்துங்க. இந்த தாயத்தை ரிஷபராசி நேயர்கள் பயன்படுத்தும் பொழுது உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் அத்தனையும் கிளியர் ஆயிடுங்க. தடை அப்படின்றது உங்க லைஃப்ல இருக்கவே இருக்காது. உங்களுக்கு உரித்தான மூலிகைகள் வந்து இதுல ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு உரித்தான ஸ்டோன் கற்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கற்கள் வந்து இதுல உள்ள நிரப்பப்பட்டிருக்கு. வெளியில வந்து பியோர் வெள்ளி, இது சில்வரால கொடுக்குறோம். இந்த தாயத்து முறையா பூஜித்து குரு அருளோடு திருவருளோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த தாயத்தை நீங்க கைகள்ல, உங்களுடைய கழுத்துல, இல்ல சின்ன பசங்களா இருந்தா இடுப்புல இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது, அதுவும் இதை பயன்படுத்தக்கூடிய கிழமை வந்து திங்கக்கிழமை, நீங்க இதை வாங்கிட்டு போயிட்டு உங்க பூஜை அறையில வச்சு திங்கக்கிழமை இந்த தாயத்தை வந்து நீங்க அணிஞ்சுக்கணும். பச்சை கலர் கயிறை பயன்படுத்தி இந்த தாயத்தை நீங்க அணிஞ்சுக்கும் பொழுது உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் தடங்கல்கள் இது எல்லாமே தவிடு பொடியாகி உங்க லைஃப்ல நிறைய நல்ல மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த தாயத்து 1500 ரூபாய் ரிஷபராசி நேயர்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட மூலிகைகளால் நிறைக்கப்பட்ட ஒரு அற்புதமான தாயத்து, வெள்ளி தாயத்து. ஸோ இந்த தாயத்தை நீங்கள் பயன்படுத்தணும் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. இல்லை நேரில் வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் டைரெக்டாக நம்ம சிருஷ்டி ஒளியை விசிட் பண்ணுங்கள். சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட நீங்க ஜாதகம் கேட்கணும், இல்ல பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும், இல்ல என்னோட லைஃப்ல தினம் தினம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க, அதெல்லாம் எனக்கு தீரணும், நிம்மதியான சந்தோஷமான ஒரு லைஃப் கிடைக்கணும் அப்படின்னாலும் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரா நம்ம சிருஷ்டி ஒளிக்கு வாங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாமே தவிடு பொடியாகி சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.